நிறைவாய் ஊழியத்தை நடத்தி வந்தார். ஆண்டுடைய ராஜ்யத்தை செஞ்சிருக்கிறாங்க. மூலமாய் இந்த ஊழிய அம்மா மூலம் அருமையான ஐசக் ஐயா அவங்க குடும்பத்தினர் இந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்யப்படியாய் நாம் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முதலாவது ஆசீர்வாதத்துக்கு முதற்படியான நாம் இன்னைக்கு ஊழியர்கள் சபைக்காக ஊழியர்களுக்காக சரியான ஊழியர் செய்கிற ஐயா அம்மாவுக்காக நம்ம அதிகமாக நம்ம செபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. கட்டாயம் நம்ம தினசரி அக்கினி மதிப்பு வேண்டதான் நாம் செபிக்க வேண்டும். நம்ம ஆசீர்வாதத்தின் முதல் படி ஊழியர்களுக்காக ஊழியக்கார ஐயமாக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் தருவார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையுள்ள அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதலாவது ஜெப குறிப்பிடனா ஊழியத்துக்காக தான் அது என்னென்ன தேவைகளோ அத்தனையும் தேவைகள் தந்திருக்கிறார். இன்னும் நம்ம அந்த இடத்துல வந்திருக்க நாம் அனைவரும் அக்கினி மதிப்பு ஊழியர்களுக்காக நாம் செபிப்போம். இந்த நாள் ஆண்டவர் உண்டு பண்ணிற நாள், இந்த உபாச குடைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு பேரும் அக்கினி மதிப்பு ஐயா மூலம் செபித்து நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் நாம் இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் செபிப்போம். ஆண்டுடைய நாமத்தாலே இசப்பா நம்முடைய நாமத்தாலே இங்கே 1-2 நாமத்தில் கூடி இருக்க அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கேன். உங்களுடைய நாமத்தை பிரசுரப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இசப்பா கீழப்பார் கிராமத்தில் அவரே அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியமானாலும் என் தேவன் இப்பொழுதும் ஆண்டு இந்த வருஷத்தில் 30, 60, 100 மகன் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. அப்பா இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. வருகிற மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. அம்மாவுக்காக நம்ம செபிக்கிறோம். அம்மாவை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் ஊழியத்தை அதிகமாக பயன்படுத்துங்கப்பா. அம்மா மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய கரம் கூட இருந்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஊழியத்துக்கு ஆண்டவரே குடும்பமாக ஊழியம் பண்ண ஆண்டவரே நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. அந்த இளமாறு தரமாக ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படியாவது தேவனுக்கு ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆதரப்படுத்த வேண்டும். ஆண்டவரை விசுவாசத்தோடு அப்பா எவ்வளோ பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை அநேக மக்களை தாழ்வு ஜபாக்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அருமையான அருள்மகன் மற்றும் சாலமனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரி இஸ்வரனாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இசப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தப்பா. எங்களை தாழ்த்தியுடைய காலத்தை ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பா. அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக மக்கள் அழைத்து ஏற்ற வேளையில் அழைத்து கொண்டு வாங்கப்பா. இசப்பா உங்களுடைய நாமத்தினாலே ஐயா உங்களை அழைத்து வந்து இந்த இடத்துல நாங்கள் இந்த இடத்துல வந்தோம். அம்மா ஐயாவிடத்தில் ஜெபித்தோம். கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வரும் நாட்களில் சாட்சி சொல்ல கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வாழ்க்கையில் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே உங்களுடைய பிரதான கிருபை இறங்கட்டும் அப்பா. இசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்தில் தேவைகள் என்னென்ன தேவைகளோ என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசத்தோடு வந்திருக்காங்களப்பா. அந்த அப்படியாப்பட்ட விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உங்களை நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்துல வந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபபூதி ஆசீர்வதிங்க. அடுத்து ஜெபபூதி அருமையான சமூகத்தை பலப்படுத்துங்க. மூலம் எனவே என்ன ஜெபபூதிக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீர் ஒருவரை மகிமைப்படும் உங்களுடைய கிருபை உள்ள கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆரம்பிச்சுட்டு அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். இந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வழிகள் எல்லாம் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய சுய புத்தியில சாயாமல் தேவனுடைய பாதத்தை நம்ம சார்ந்திருக்கணும். அப்படி கண்களை மூடி ஆராதிக்கலாமா? நான் பார்க்குறோம்ப்பா, எங்களோட சுய புத்தியில நிறைய நாள்
நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும்ப்பா, என்னோட சுய புத்தியில் நிறைய நாள் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம்ப்பா. உங்ககிட்ட எங்களோட வாழ்க்கையை ஒப்புவிக்காமல் இருந்திருக்கலாம்ப்பா. எங்களை மன்னிங்க இயேசுப்பா. எங்களோட பாதைகளை நீங்கள் எவ்வளவு செவ்வாய்ப்படுத்துகிறவரா இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையை எவ்வளவு செவ்வாய்ப்படுத்துறீங்க. எங்கள் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்க முடியாத அளவு ஆசீர்வாதங்கள் நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. என்னோட ஒவ்வொரு நிமிடமும் பேசுகிற தேவனாக இருக்கிறீங்க. நடக்கிற தேவனாக இருக்கிறீங்க. போதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. நன்றி செலுத்தலாமா? உங்கள் வாழ்க்கையில் இயேசுப்பா எந்த வகையில் உங்களுக்கு வெளிப்பட்டாரோ அதை வழி சொல்லலாமா? என்னோடு பேசுனீங்க இயேசுப்பா. என்னோடு ஒவ்வொரு நாளும் நான் தவறு செய்யும்போது ஒரு நல்ல தகப்பானா என்னை சிக்ஷித்து நீங்கள் உணர்த்தினீங்கப்பா. என்னை நீங்கள் கீழே விழாதபடி இயேசுப்பா உங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டீங்க. இன்னும் நம்ம சொல்லி இயேசுப்பாவை ஆராதிக்கலாமா? காக்கும் கரங்கள் கொடுத்த ஒரு பெரிய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்தலாமா? இயேசுப்பா, இன்னும் மீதியான வேலையை
ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. இப்போ நாங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ கூட நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, போதை வஸ்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு மட்டும் போதை வஸ்துக்கள், அதாவது குடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனை பேருன்னா 1.5 கோடி மக்கள் நம்ம தேசத்தில் குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதுபோல் இப்போ என்னன்னா போதை ஒழிப்பு திட்டம் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்கணும், ஒரு போதை இல்லாத, ஒரு மது இல்லாத ஒரு தமிழகமாக, ஒரு தேசமாக மாறணும். இது நம்ம நினச்சா நடக்குமா? நடக்காது. நம்ம நினைச்சாலுமே அது நினைப்பதற்கும் ரொம்ப பெரிய காரியம். ஆனால் தேவன் நினைத்தா ஒரு நிமிஷத்தில் இசைப்பை மாற்ற வல்லவர்களாக இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்க்கும்போது 3000 இடத்துல வந்துட்டு போதை வஸ்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னா 472 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் மொத்தமாக எவ்வளோ அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்கன்னா 1,06,000 கிலோ வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு நியூஸ்லேயே எல்லாம் வருது. ஆனால் அந்த குடிக்கிறவங்க மனம் மாறினா மட்டும்தான் இதில் என்ன நடக்கும், ஒரு மாற்றம் நடக்கும். அப்போது குடிக்கிறவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்க என்ன ஆகும், அவங்க குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. இப்போ குடிக்கிறவங்க கிட்ட ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன காரணம் சொல்லுவாங்க? நிம்மதி இல்லை. இந்த மாதிரி பார்க்கும்போது எங்கள் தாத்தா குடிப்பாங்க. நான் சொல்லுவேன் குடிக்கக்கூடாது, உடம்புக்கு கேடு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நான் வேலை நிறைய பார்க்குறேன், அதனால குடித்தானா எப்படி இருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவோம், அதெல்லாம் உடம்புக்கு கேடு தாத்தா, குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது குடிக்க மாட்டேன் அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர குடிக்காம அவங்களால இருக்க முடியாது. இன்னும் அவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது, நீங்கள் குடிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி வேறு யாராவது நம்ம குடும்பத்தில் குடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அது குடிக்கக்கூடாது, அது உடம்பு கெடுதி. ஆனால் தெரியுது, அதை என்ன பண்ண முடியல, விட முடியல. இது நமக்கு தெரிஞ்ச சில காரியங்கள். அப்போ தெரியாமல் எத்தனை பேர் நம்ம குடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நிறைய விதவைகளும் நிறைய தகப்பன் இல்லாத பிள்ளைகளும் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த போதை வஸ்துக்கள். இது நம்ம பார்க்குற நிறைய குற்றங்களுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? இந்த போதை வஸ்துக்களை யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும், அவங்களுக்கு அதில் ஒரு வெறுப்பு வரணும். நம்ம இங்கே ஜெபிக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை அவங்களுக்கு கொடுக்கணும். அதன் மூலமாக ஒரு வெறுப்பு வர்றதுனால அவங்களோட குடும்பம் பாதுகாக்கப்படும், அவங்களோட உடல்நலம் பாதுகாக்கப்படும். இசப்பா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு திட்டம் இல்லாமல் நீங்கள் உருவாக்கலப்பா. இந்த வேலை நாம் பார்க்குறோம், 1.5 கோடி மக்கள் தினம் அவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தின் வறுமை நிலை எவ்வளோ கொடியதாக இருக்கும். நம்ம பார்க்குறோம், யாரோ ஒரு பெரியவங்க குடித்தாலே நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை வாலிப பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க குடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நியூஸில் நிறைய பார்க்குறோம். இந்த வேலையிலப்பா நிறைய இதை கேட்டுப்பா, ரொம்ப முன்னாடி கேட்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ கேட்கும்போது எல்லாம் நம்மளை சுற்றி நம்ம பக்கத்தில் தான் வந்துருச்சு. ஏசப்பா, இதுக்கு ஒரு மாற்றம் கொடுங்கப்பா, எங்களால் எதுவும் இல்லைப்பா, நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுங்க. நீங்கள் நினைத்தா ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும். நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா, அந்த கடல் நீர் எப்படி அமைதியானதோ அதே போல் எங்கள் இந்தியாவிலையும் நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்துலேயும் ஒரு மது இல்லாத, ஒரு போதை வஸ்துக்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடாக, ஒரு உலகமாக மாற முடியும்ப்பா. இந்த வேலையில் அதை பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் மனம் மாற நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜெபிக்கிறாமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படியும் உங்கள் ஊரில் அட்லீஸ்ட் ஒருத்தராக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஏசப்பா அவங்கள மனம் மாறி நீ உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களால் அல்லப்பா, உங்களால் முடியும்ப்பா. அவங்க குடும்பத்தில் படுற உபத்திரவங்கள் எவ்வளவா இருக்கும்ல, அவங்களுக்காக ஜெபிப்போமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் மட்டும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுறீங்களா? இதை மாற்றுங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள வெறுப்பை கொடுங்க ஏசப்பா. என்னென்ன சட்டங்கள் வந்தாலும் மாற்றத்தை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணங்களை கொடுங்க. அவங்க குடும்பம், அவங்களோட பிள்ளைகள்லாம் சொல்லி ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை கொடுங்க. அவங்க மனதை நீங்கள் புதிதாக மாற்றுங்கன்னு சொல்லலாமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது உண்டாக்கி
இருக்கணும், எது அவங்க வாழ்க்கைக்கு இன்னும் தேவையானதுங்கிறத அவங்க அதில் இருக்கணும். இன்னும் பிஸ்னஸ் விஷயத்தில் இருக்காங்க, அப்படி ஒவ்வொரு காரியத்தில் எந்த இடத்துல அவங்க அதிகாரி நியமிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்கணும், உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அவங்க வந்தது மூலமாக அவங்களை இயேசுவை ரட்சிக்கணும், அவங்க மூலமாக பெரிய காரியங்களை நம்ம காணணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போலி மருத்துவர் வந்துட்டு கைது பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலியான மருந்துகளை விற்பனை செஞ்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மருந்துகளை வந்துட்டு போலியாக அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது இதில் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் சீல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தப்புக்கு வந்து அதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது யார் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு கிரைமோட இன்ஸ்பெக்டரும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போலியோ பண்ணுறது வந்து நாங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு லஞ்சமாக 2 லட்சம் கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதனால என்ன நடக்குது, நம்ம நாடு நம்மலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கடவுளை நம்புவோம், அதுக்கப்புறம் யார் நம்புவோம், டாக்டர்ஸ் நம்புவோம். அப்போ டாக்டர்ஸ் இந்த டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ 15 வருஷம் அவங்க இருந்தாங்க அப்படின்னா எத்தனை நோயாளிகளை அவங்க பார்த்துருக்காங்க அப்படிதானே. ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 போட்டாலும் 15 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான மக்கள் கிட்ட மனநலம் மாறணும். தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எந்த இடத்துலையும் ஒரு போலியானது இல்லாமல் உண்மையான இடத்துல இருக்கும்போது தான் இயேசுபால் தான் மகிமைப்படுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நிறைய ஆக்சிடென்ட் நீங்கள் பார்க்குறீங்களா, நியூஸில் பார்க்குறீங்களா, எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் சொல்கிறீங்களா, என்னென்ன ஆக்சிடென்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்ட்டு. லாரியும் பஸ்ஸும் மோதி ஆக்சிடென்ட், காரும் மோதி ஆக்சிடென்ட், பைக்கில் போன ஒரு 2 தம்பதியர் போய் ஆக்சிடென்ட். எல்லா ஆக்சிடென்ட்டும் ஏதாவது ஒரு உயிரை எடுத்துட்டு தான் என்ன பண்ணுது விடுது. இந்த ஆக்சிடென்ட்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி 3 காரியங்களுக்காக. ஐஏஎஸ் எல்லாம் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஞானத்துக்காகவும் உண்மையாகவும் பொறுப்பாகவும் அவங்க செயல்படுறதுக்காகவும் அந்த இடத்துல சமாதானம் இன்னும் நிறைய பெருகிறதுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறமா போலியான மருந்துகளை இந்த மாதிரி விற்கிற அந்த மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் கிட்டத்தட்ட 26 பேர் அதில் கைதாயிருக்காங்க. இந்த வேலையில் அவங்களுக்காகவும் இன்னும் விபத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்காகவும் நிறைய விபத்து, பிசாசவன் எச்சுக்கிற சிங்கம் போல் எவனே விழுங்கலாமோ வச்சு வகை தேடி சுற்றி போகிறாங்க. ஒவ்வொரு விபத்திலையும் யாராவது ஒருத்தர் மரணம். இந்த வேலையில் இந்த 3 காரியங்களுக்காக யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, கத்திரை ஆளுகை தகப்பனை கடந்து வரும்படியை ஜெபிக்கிறே சப்பா. அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற ஞானத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படியை ஜெபிக்கிறே சப்பா. எந்த இடத்துல தகப்பனை அப்பா விலகி போகாதபடி சப்பா. அப்பா அம்மை துதிக்கிறே சப்பா. ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாக தகப்பனே அந்தந்த இடத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டிடும்படியை ஜெபிக்கிறே சப்பா. எந்த ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வராதபடி கர்த்தர் வேலையடைக்கும்படியை ஜெபிக்கிறே சப்பா. அப்பா ஞானத்தோடு தகப்பனை வழிநடத்துவதற்கான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியை ஜெபிக்கிறேன் சப்பா. கரம் மீட்டப்படும்படியை ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு இடத்திலும் தெய்வீக சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. அப்பா உங்கள் கையில் எடுக்கும்படியை ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஒவ்வொரு இடத்திலும் தகப்பனை அப்பா சோதரிக்கிறேன் சப்பா. தேவனுடைய கரம் இறங்கி வரும்படியை ஜெபிக்கிறேன் சப்பா. எந்த விதத்துல லஞ்சங்கள் வாங்காதபடி கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படியை ஜெபிக்கிறேன் சப்பா. அவர்கள் கொடுக்கப்பட்ட பொருட்களை உண்மை உத்தமாய் நடக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தனுக்கு கொடுக்கும்படியை ஜெபிக்கிறேன் சப்பா. ஆவியானவருடைய வழிநடத்தல் இறங்கும்படியை ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா ஒவ்வொரு இடத்திலையும் சப்பா விபத்துகள் தகப்பனை பெருகி கொண்டு இருக்கிறது ராஜா. ஒரு விஷயம் கர்த்தர் மன இறங்கும்படியை ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஒவ்வொரு இடத்திலையும் சப்பா. அப்பா ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா சோதனைக்கிறேன் சப்பா. அந்த விபத்துக்கள்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியை ஜெபிக்கிறேன் சப்பா. எல்லா சாலையிடங்களிலும் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. இரத்தத்தை குடிக்க தெளிக்கிற எல்லா பரவலாத சாத்தானுடைய கிரியைகள், இரத்த காற்றின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா வெளியேறி போகும்படியை ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பன நல்ல ஞானத்தோடு சப்பா வண்டி எடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியை ஜெபிக்கிறேன் சப்பா. ஆவியானவருடைய பலத்த
ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவனுடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா. நீங்க தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. எந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாதபடி ஏசப்பா, மரணங்கள் வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியானவரே, நீங்க மன இறங்குங்க தகப்பனே. எங்க தேசத்தை கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பணியில வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் தகப்பனே, நீங்க வழி நடத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு இடத்துல கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. எங்கள் தேசம் முழுவதும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. தெய்வீக பாதுகாப்பை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற, வாழ்வை பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. முதியோர்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே நம்ம ஜெபிப்போம். வாயிலாதபடி நம்ம பார்க்குறோம் வாலிப பிள்ளைங்க இந்த நாட்களில் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, என்ன ஒரு மன பக்குவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்காக நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி ஏசப்பா, வாலிப பிள்ளைங்களை ஏசப்பா நீங்கள் ரட்சிங்கப்பா. அவங்க இன்னும் உங்களுக்குள்ள வளரணும்ப்பா. அந்த வாலிப வயதுலப்பா அவங்க ஒவ்வொரு பாவத்தையும் அவங்க மேற்கொள்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நிறைய வாலிபர்கள் அதை மேற்கொள்றதுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க தைரியமாக எதிர்கொள்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வாலிப நாட்கள் அவங்க வீணாய் கழித்து விடாதபடிப்பா, உங்கள் நாமத்தை அவங்க அறிந்தவர்களாய் உமக்கு சாட்சியாய் அவங்க வாழ்றதுக்கு இந்த வாலிப நாட்கள் அவங்களை பக்குவிக்கணும்ப்பா. அவங்க இந்த உலகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் மாத்திரம் சபத்தை வைத்து ஜோ பண்ணுறீங்களா? வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் ஏற்படணும். நிறைய யூத் மீட்டிங் போகிறாங்க, நிறைய எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் உலகத்துலேயும் இருக்கிறாங்க. பைபிளில் சொல்லுது, 2 எஜமான ஊழியம் செய்வது கூடாத கலந்து. வேலையில் 2 இடத்துலையுமே இருக்காங்க, இங்கேயும் இருக்கிறாங்க அங்கேயும் இருக்கிறாங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட வாலிபர்களை மனமாற நீ உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களோட நீங்கள் பேசுங்கப்பா. உண்மையான ரட்சிப்பை கண்டுகொள்ளட்டும். உண்மையான தெய்வம் நீங்கள் தான் அவங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் கண்டுகொள்ளத்தக்க கிருபைகள் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? என்னோட மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம தமிழ்நாடுல நிறைய, இப்போ நம்ம திருநெல்வேலி டைஜஷன் எடுத்துக்கோங்கன்னா நிறைய மிஷினரி இருக்குது, நிறைய மிஷினரி இயக்கங்கள் இருக்குது. ஐஎம்எஸ் ஊழியம், டிஎம்ஏ ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நிறைய மிஷினரிகள் பணம் கொடுத்து அதை தாங்குறாங்க, நிறைய பிள்ளைங்க அதை ஜெபத்திலையும் தாங்குறாங்க. இந்த வேளையில் அதில் சேகரிக்கப்படுகிற பணம் எல்லாமே நேர்த்தியாக அந்த இடத்துல என்ன பண்ணணும், செயல்படுத்தப்படணும். இதுக்காக நம்ம எல்லாருமே சேர்த்து ஏசப்பா மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க வட நாட்டில் போயிட்டு நிறைய அவங்க எழுப்புதல அவங்க ஒரு தூணை நிறைய இடத்துல ஆலயங்களை கட்டுறாங்க, வீட்டு ஆராதனை உருவாக்குறாங்க. அவங்க படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பான்னு சொல்லி. அவங்களோட தேவைகள் அதிகம் உண்டு, அந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் தான் பூர்த்தி செய்றீங்கப்பா. இன்னும் அவங்க தேவைகளை நீங்கள் சந்திங்க. அவங்க அந்த இடத்துல முன்னும் அங்கே போய் அந்த கால் வைத்தது நிமித்தம் அந்த ஒரு தேசத்துக்கே நிறைய எழுப்புதல் வந்து தான் நம்ம பார்க்குறோம். இந்த வேலையில் அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. மிஷினரியில் ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாமா? ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுக்காக அவங்க ஊழியம் செய்கிறாங்கப்பா. மனுஷன் முன்னாடி நீங்கள் யார் என்னை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கள நம்பி தான் முன்னாடி பேசுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நியூஸ்லலாம் பார்க்கும்போது மதுக்கடையில் போயிட்டு இது உடம்புக்கு நல்லது கிடையாது, பைபிளில் சொல்லுது அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவங்களை அரெஸ்ட் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இந்த வேலையிலப்பா அவங்க கஷ்டத்தின் மத்தியிலும் நிறைய எதிர்ப்பின் மத்தியிலும் தான்ப்பா அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லலாமா? அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாமா? அவங்க தேவைகளை நீங்கள் சந்திங்கன்னு சொல்லலாமா? இன்னும் நம்ம தமிழ்நாடு சமாதானத்திற்காக நம்ம ஜெபிப்போமா? நிறைய திட்டங்கள் எல்லாம் வருது, ஆனால் அதை செயல்படுத்தப்படணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், அந்த பெற்றோர்கள் அவங்க அடித்து அழுகிறதையும், பிள்ளைங்க அவங்களை இடம் தவிக்கிறதையும், இன்னொரு ரோடு ஆக்சிடென்ட்னால நிறைய காரியங்கள்னால அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுறதும், அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்படுறதும், நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணதும் நம்ம பார்க்குறோம். எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சமாதானம் கொடுங்க ஏசப்பா. எங்களுக்கு ஒரு தேவையான சமாதானத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னொரு 5 நிமிஷம் தான் நம்ம சத்தத்தை உயர்த்தி ஷோ பண்ணலாமா? ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுங்கப்பா. எங்கள் தமிழ்நாடுல, எங்கள் இந்தியாவில், எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானம் இல்லாமல் எத்தனை காரியங்கள் நம்ம பார்க்குறோம்ப்பா. ஒரு நல்ல சமாதானத்தை கொடுங்க.
நாங்கள் வந்து என்ன நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கோமோ அந்த முகாந்திரத்தை நீங்கள் நிறைவேற்றி ஏசப்பா. எங்களோட குடும்பங்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம்ப்பா, நிறைய பாடுகள் இருக்கலாம், ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம், இல்லை எப்போவுமே சண்டை இருக்கலாம்ப்பா. ஆனால் எங்களை நீங்கள் மாற்றி ஏசப்பா, எங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி ஏசப்பா. இங்கே வந்தது நல்லது அப்படின்னு நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணப்படுற எல்லா கஷ்டத்துக்கும்ப்பா ஒரு முடிவு காலத்தை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்த வேலையில் சரியாக எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. உங்களுடைய கரம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும்ப்பா. நாங்கள் இன்னும் அடுத்த மாதம் வந்து நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் எங்களை நீங்கள் அமிதமாக ஆசீர்வதிங்க நம்ம சொல்லலாமா. நம்ம குடும்பத்தில் சமாதானம் வேணும், இன்னும் நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும், நம்ம அதுக்காக ஜெபிக்கலாமா. இந்த ஒரு மாதம் நம்ம எப்படி அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது, அந்த ஃபேமிலியோட ஒரு ஹெட்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லி எல்லா கஷ்டங்களும் இந்த மாதம் மாறி நாங்கள் அடுத்த மாதம் சாட்சி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லலாமா. ஏசப்பா எங்களோட தேவைகளை சந்திங்கப்பா. இந்த இடத்துல பொறுப்பாக நடத்துகிற ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை இன்னும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்களை இன்னும் நீங்கள் பெருக பண்ணுங்கப்பா. இன்னும் அவங்க வாயிலுக்கு புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும்ப்பா நிறைய பேர் ஆற்றுறதையும் தேற்றுறதையும் நாங்கள் கேள்விப்படுறோம்ப்பா. இன்னும் அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதான் எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமா, இன்னும் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா எங்களை எடுத்து செல்லுங்கன்னு சொல்லலாமா. இசப்பா அவங்க பொறுப்பாக நடத்துகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஆத்மாக்களை நீங்கள் கொடுங்கப்பா. இந்த ஊரை அவங்க ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்ய இசப்பா. இவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் உங்களுடைய கண்கள் இருக்கட்டும்ப்பா. உங்களுடைய கண்கள் நேராக நோக்கக்கடவை நான் பார்க்குறோம்ப்பா. அந்த வெளில படத்துக்கு நோக்கி நான் ஜெபிக்கிறோம்ப்பா. இசப்பா நீங்கள் பெரிய அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி கரங்களை பற்றி நம்ம நன்றி செலுத்தலாமா. சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு, தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு, தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, நீங்களாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்களாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை, நீங்களாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்களாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. இந்த வெள்ளக்கூடப்பா கொஞ்ச நேரம் பாடல் பாட உதவி செஞ்சீங்க, ஆராதிக்க உதவி செஞ்சீங்க, இப்போ ஜெபிக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க இசப்பா. இன்னும் நடக்கிற சாட்சிகள் அறிவிப்புகள் இன்னும் இசப்பா உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்க போகிறோம்ப்பா. தேவ மனிதரையும் வல்லமையாக நீங்கள் பயன்படுத்துங்க. எங்களோட என்ன காரியங்களை பேச நீங்கள் திட்டமாக இருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் கொண்டு பேசுங்க. நாங்கள் எந்த விஷயத்தில் மாற நீங்கள் திட்டமாக இருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை கொண்டே எங்களை நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய கிருபைகள் கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க. ஏசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. இது ஒரு ஜபக்குறிப்பு. நம்ம எல்லாரும் ஜப நிலையிலே இருப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதனால நம்ம எல்லாருக்காக ஜெபித்தோம்லாம் இங்கே கூடியிருக்கிற நமக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு, தேவைகள் உண்டு. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்பை எழுதுன்னு சொல்லுங்கள்.
ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வைப்போம். சொல்லலாம், உங்கள் குடும்பத்தில் என்ன தேவை, என்ன பிரச்சனை, வியாதியா, இல்லை சமாதான குறைவா, இல்லை பிள்ளைங்க சரியில்லை, அந்த மாதிரி காரியங்கள் எழுதுனா நீங்கள் சொல்லலாம், எழுந்து சொல்லலாம். நம்ம அதுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள. இல்லைம்மா? அபிகா இந்த இதை எடுத்து எடுக்குமா? வேற என்ன? செல்வம். செல்வம் உன் வீட்டுக்காருக்கா? செல்வம் கால் வீக்கிறது. வேற? புதிகால். புதிகால் பொன்செல்வி. என் மகனுடைய படிப்பு காரணப்போ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் ஒரு 25 வருஷமா பத்திரமே முடிக்க தெரியல. பக்கத்தில் போனாலே ஒரே பிரச்சனை, போராட்டம் தான். போன வாரமும் அளந்தாங்க. எல்லாம் கடைசி முடிக்கக்கூடிய டயத்தில் எங்கள் அத்தா வழிபாடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் என் தேவங்கள் எல்லாத்தையும் சகலத்தையும் நேரத்தை செய்து முடிப்பாருங்க. அந்த 2 உட்காந்து மகை பேருமா? உதயா. உதயா தேவிக்கு உதயா. வேற வேற எது ஜெபக்குறிப்பு சொல்லு. சொல்லுங்கம்மா. சரியமாக வேற இசைக்கிறாரு. அவன் குடிக்கு ரொம்ப அடிமையாக இருக்கான். நேரத்துக்குள்ள கொஞ்சம் குடிச்சிட்டு நைட்டு 12 ஆகிட்டு நாங்கள் படுத்திருக்கோம். அந்த அளவுக்கு அவன் ஒன்றும் வாய் பேசல. அந்த பக்கம் போய் விழுந்தான், அந்த பக்கம் போய் விழுந்தான். அந்த ஆண்டவர் நேற்று நாங்கள் கூட்டத்துக்கு வரணும்னு ஜெபம் பண்ணதுனால அவனை ஆண்டவர் பாதுகாத்துருக்காரு. அந்த செடிக்குள்ளே போய் விழுந்து கிடந்தான். ஒரு அது என்ன புல்லு செடி, விருத்தம்பளம் செடிக்குள்ளே கிடந்தான். இதெல்லாம் கடைசியாக போகிறேன். வேற கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்தவங்களுக்கு படுக்க வச்சுட்டு பார்ப்போம். பாத்ரூம்குள்ளே கிடந்தான். ஆனால் அவன் விழுந்தது கிடக்க லட்சணத்துக்கு மண்டை உடஞ்சிருக்கணும். ஆண்டவர் பாதுகாத்துருக்காரு. ஆண்டவருக்கு கோடி கத்துறான். அந்த குடிக்கு ரொம்ப அடிமையாக இருக்கான். அவன் நடந்து வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு குடிச்சிருக்கான். 800 ரூபா வரை குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வேலை பார்த்தா அவனையும் குடிக்கான். அவன் மனைவி 10 வருஷமா 2 பொம்பளை பேரை விட்டுட்டு போயிருந்தான். அதனால அவன் என்ன பண்ணுறது தெரியாத அளவுக்கு அப்படி குடிக்கான். அவனுக்காண்டி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கங்க. ஆண்டவர் திரும்ப இல்லைன்னா என் மகன் எனக்கு உயிரோட நம்ம பார்த்துக்க முடியாது. ஆண்டவருக்கு கோடி. லட்சுமி மகா திருமணம் என்னம்மா? கார்த்திகை ஜெபிப்போமா? அவ்வளோதானா? நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஏன் அதை சொல்லுன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த இடத்துல என் மகன் பேர் முருகன். அவன் இந்த இடத்துக்கு வரணும். ஆண்டவர் கிருபையால் அவன் இந்த இடத்துக்கு சாட்சி சொல்லணும். அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். அப்பா ராஜா ராஜா கொடுங்க இருக்கிறதாக நன்றி ராஜா. என் மகன் ஒரு இடத்துல வேலை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. அது கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்குது. அந்த பணத்தை வரணும்னு சொல்லி அந்த அக்கா ஜெபிக்கணும். அதனால நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என் தேவனுக்கு நன்றி. இப்போ இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறது ஆணுடைய சமூகத்தில் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரக்காண்டி வந்துட்டேன். நல்ல மரம் அவங்களுக்காண்டி வந்தேன். நல்ல முறையில் இருக்காங்க. இப்போ என் தம்பிக்கு ஒரு ஆப்ரேஷனும் சென்னையில் போய் இருக்கான். அவனுக்கு நல்ல முறையில் நீங்கள் ஜெபம் பண்ணி தரணும். தொண்டக்குடியில் ரொம்ப பிரச்சனை. அதனால அவங்க இருக்காங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ணி தரணும். ஏசப்பா.
மேஜர் வேலைக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் இருக்கிறதா ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்த ஈசி யுசேனோட வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் நல்லபடி சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் இருக்கணும் ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்து உசேன் கீழே விழுந்த வண்டியிலேருந்து 1 வீக் ஆகுது, இன்னுமே நல்ல ஸ்டிச்சஸ் போட்டுருக்காங்க, பயங்கரமாக அடி இருக்குது. சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வேலைக்கு போகணும் ப்ரே பண்ணிக்கோங்க. கேட்குதா ஆண்டி? ஆண்டவர் நமக்கு மகிமையாக இந்த நாளில் நம்ம வந்திருக்கவங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், நம்ம பிரச்சனைக்கு யார் ஜெபிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஏக்கத்தை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஜபக்குறிப்பை கேட்டு எழுதி நம்ம அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டு எனக்கு மனசில் ஒரு ஏவுதல் கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு என்னத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காரியத்தை ஆண்டு அதிசயம் செய்கிறாங்க. அவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறாங்க. இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தால் தான் நம்ம பார்க்கணும். எல்லாருக்காகவும் நன்மை செஞ்சார். அதே ஆண்டவர் இன்னைக்கு நன்மை செய்ய நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆனால் சில காரியங்கள் நடக்கு, சில காரியங்கள் நடக்காமல் போகுது. காரணம் என்ன அப்படின்னா விசுவாசம். நம்ம ஜெபிக்கும் போதே தந்துட்டாரு. நீங்கள் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வீங்களோ அவைகளாம் பெற்றுக்கொள்ள என்று விசுவாசிகள் இருக்கார். நம்ம கேட்கும் போதே தந்துட்டாரு அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆனால் அறகுறையா என்னத்தை நடக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு அவிசுவாசம் இருந்தால் அங்கே செயல்பட முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா ஊருக்கு போனார். ஒரு இடத்துல அவரால் அற்புதம் செய்ய முடியல. காரணம் என்னன்னா அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை, நம்பலை. இப்போ முதல்ல நமக்கு தேவையானது விசுவாசம். நிச்சயமா இந்த ஜபத்துக்கு எனக்கு ஆண்டவர் பதில் தரார். இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு செய்கிறார். ஏற்கனவே இந்த இடமே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி இந்த இடத்துல நீ எதெல்லாம் எந்த காரியத்தெல்லாம் ஜெபிக்கிறியோ, எந்த வியாதிக்காரர்களெல்லாம் ஜெபிக்கிறியோ அதை நான் விடுதலை தருவேன், சுகம் தருவேன், அவங்களுக்கு அந்த காரியத்தை மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு கொடுத்த வாக்குகள் தான் மாறலை. ஐயா மாறுவாங்க, உலகம் மாறும். ஆனால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார், நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அதனால் எந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணூடி நான் சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு பேரை வாசித்து அந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து உங்கள் இருதயத்திலிருந்து ஆமென் ஆண்டவரே இந்த சிப்பத்தை கேட்டதுக்காக நன்றி அப்படியே உங்கள் இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமா அடுத்த மாதம் யாரெல்லாம் இதில் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்யணும்? சாட்சி சொல்லுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம். நினைக்கிறோம் ஆட்களே வரல. 11 மணி வரைக்கும் பாட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. பாட்டு பாடல்கள் நிறைய பாடும்போது நேரம் ஆகுது. சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா நீங்கள் 9:15 வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மணிக்கு பஸ்ஸுனா 10:15 போகுமா? போக மாட்டோம். 9:15 போய் இருப்போம்ல. அதே மாதிரி இந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா நிறைய ஜபக்குறிப்புகள் ஜெபிக்கலாம், நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக செய்யலாம். அதான் நம்ம இன்னைக்கு இந்த ஜபக்குறிப்புகள் நேரமாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்க முடிஞ்சால் முழங்கால் படிங்க, இல்லை அப்படின்னா கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி இசப்பா அந்த ஜபக்குறிப்பை நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் இதயத்தில் சொல்லுங்க. எல்லாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு நிச்சயமாக அதுக்கு பதில் கொடுப்பாரு. ஆமே இந்த நாளில் கூட ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன போராட்டங்கள், மன பிரச்சனைகள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் மனம் விட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்பா எங்கிட்ட சொல்லலை, இந்த இடத்துல நீங்கள் முன்னாடியே பிரசன்னமாக இருக்கிறீங்க ஆண்டவரை. அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க, நிறைவேற்றி கொடுக்குறீங்க. என் தேவனாகி கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறார், எசேக்கியா ராஜா சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த காரியங்களில் நீ செய்ய போகிறதுக்காய் செய்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். செல்வம் சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம். அவர் காலில் வீக்கம், புதி காலில் இருக்கிற அந்த வீக்கத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எடுத்து போட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்துரு போராடுகிற எல்லா போராட்டங்களுக்கும் விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி. அந்த மகன்கிட்ட இருக்கிற ஆண்டவரை வேண்டாத பழக்க வழக்கங்களை மாற்றி போட்டு கால் வேண்டாத இடங்களுக்கு போகாதபடி ஆண்டவரை ஆலயத்துக்கு வரலாம், அவனுடைய ஊழியருக்கு வரலாம். அப்படிப்பட்ட கிருபை அவனுடைய இதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. அந்த மகனுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்துட்டீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருடைய ஜபத்தை கேட்டு அந்த செல்வத்துக்கு கால் வீக்கத்தை, புதிங்கால வீக்கத்தை எடுத்துக்கொள்வதுக்காய் நன்றி.
இயேசுவின் நாமத்தினாலே செல்வத்தினுடைய காலில் இருக்கிற காலில் இருக்கிற அந்த வீட்டத்தை எடுத்து கொண்டதுக்காய் நன்றி என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொன்னீங்களே, மகனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து விட்டதுக்காய் நன்றி. பொன்செல்விக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய நிலம் அன்றவரே பத்திர காரியங்கள் முடிக்காமல் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய காலத்தில் எந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். டேவிட் உதயா பையனுக்காய் ஜெபிக்கிறோம். படிப்பில் ரொம்ப குறைவுள்ளவங்களா இருக்கிறாப்பா, நல்லா படிக்கிற ஞானத்தை அவங்க கொடுங்க. நீரே ஞானமாக இருக்கீங்க, ஞானத்தின் ஊற்றா இருக்கீங்கப்பா. ஆலோசனைகளை மாற்றிக்கொண்டு அடுத்தடம் வரும்போது சாட்சி சொல்லணும்ப்பா. அதிசயமான ஆண்டவர், அதிசயமான காரியங்களை செய்துவிட்டு என்று நாங்கள் சுவசிக்கிறோம். இதுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனதின் போராட்டங்கள், குடும்பத்தின் போராட்டங்கள், மகன் இசைராஜ் அந்தவரை குடி பழக்கத்துக்கு அடிமையாகி அந்தவரை அதனால மனைவி பிரிந்து போயிட்டா, பிள்ளைகள் எல்லாம் அந்தவரை வேதனையோடு இருக்காங்கப்பா. அப்போ அந்த குடிக்கார ஆவிகளை நீங்கள் அந்த இயேசுவின் நாமத்தினாலே அதட்டி காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். அந்தவரை அவருடைய குடி பழக்கம் உள்ளதுக்கு முழுமையான விடுதலை கொடுங்கப்பா. உண்மை அறிகிற மகனாக அவனை மாற்றினது தாயுடைய கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்தவரை அந்த மகனுக்கு அந்த குடி மேலே ஒரு வெறுப்பை கொடுங்கப்பா. குடிக்கிற இதே மாதிரி குடிக்கிற எல்லா சகோதரர்களை அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்தவரை அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நிம்மதி இல்லாமல் காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற உங்களால் முடியும். அந்த மகனை மாற்றி அந்த மகள் சாட்சி சொல்லணும்ப்பா. குடியை விட்டுட்டா, என் மருமக வந்து கணவனோடு சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும்ப்பா. அப்படி கிடைக்கிற சரி தாயுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நீங்கள் அப்படி செய்யுங்கப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. கமலம் தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த தாயாருக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்குறாங்கப்பா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி ஆண்டவரே நீ விடுதலை ஆகுகிற தேவன், அவங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த மகனுக்கு ஒரு அற்புதமான ஆண்டவரே வீட்டை கட்டி கொடுங்கப்பா. வீட்டை கட்டுவது உங்களுடைய கிருபை. வீட்டை கட்டுவதால் ஒன்றும் இல்லை, கட்டுறால் தான் கட்ட முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தை மகனை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர். லட்சுமிக்கா ஜெபிக்கிற அந்த மகனுக்கு கூட கார்த்திகாவுடைய திருமணத்துக்காகவும் ஒரு சொந்த வீடு வேணும், வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாப்பா. அந்த காரியங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மனதின் வாழ்க்கைகளையும் விருப்பத்தையும் உண்டாக்குறோம் நீங்கள் தான், அதை நிறைவேற்றணும் நீங்கள் தான். ஆண்டவரே அந்த மகள் இரவு மகள் உண்மையே தேடிக்கிட்டு இருக்காப்பா, உண்மையே துடிச்சிட்டு இருக்காப்பா. அப்புறம் ஜாதி மார்க்கத்திலிருந்து வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை. அப்படி செய்ய வல்லவராக இருக்குங்க. என்னோட மகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க. அவருடைய மகளுக்கு ஏற்ற மனவாளரை கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திக்கப்படுங்க. வீடு திருப்பி ஆண்டவரை எல்லாவற்றையும் சரி பண்ணி கட்டுறதுக்கும் நீங்கள் திரும்ப செய்யப்படுங்கப்பா. அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கிளிமாத்தாயிருக்கா ஜெபிக்கிறேன். முருகனுக்காக அப்படியே பார்த்து வருகிறோம். முருகன் ஆண்டவரை போயிட்டு ஒரு 10 வருஷமா 5-6 வருஷத்துக்கு மேலாக இருக்குப்பா. அந்த மகன் மூலமாக தான் உங்களையே தேடினாங்கப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க. அவன் வரணும், திரும்பி வரணும், அந்த குடும்பத்தோடு சேரணும், கல்யாணம் குழந்தைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற அந்த தாயாருடைய விருப்பத்தையும் வாழ்க்கைகளையும் நிறைவேற்றி அப்பா சாட்சியும் பிள்ளைகளாக இடத்தில் இருக்குங்க. அது மூலமாக அந்த குடும்பங்களுமே அறிந்து கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. நன்றியோடு துதிக்கிறேனப்பா. அதே போல வள்ளி சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஜோசப்புக்கு வேலை பார்த்த இடத்துல வர வேண்டிய பணம் உன் கையில் வந்து கிடைக்கும்படியாக செய்யுங்க. ஓயாமல் அங்கங்கே வேலைக்கு மாற்றி பார்க்கணும். ஒரே இடத்துல நிரந்தரமாக வேலை பார்க்கவும் அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பேரத்துகள் ஆசீர்வதிக்கப்படும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி செய்யுங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாலமாடைய கணவருக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே அந்த மகள் அந்த தம்பிக்காக ஜெபிக்க சொல்லிட்டாங்க. அவர் வேலூரில் சென்னையில் ஆண்டவரை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சரியாக நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போட்டு வரணும். அந்த மகள் சீக்கிரமே வீடு திரும்பணும். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்க. எந்த திடீர்னு வரக்கூடிய செலவுகள் செய்கிறதுக்கு வேண்டிய பணங்கள் ஆண்டவரே வருமானங்கள் எல்லாவற்றையும் கொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்தித்து அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அந்த மகனை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஜபசந்தியாவுக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் சாராக எக்ஸாம் நடக்குதுப்பா. அதில் பிள்ளைகள் அற்புதமாய் ஆண்டவரே அந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் திரும்ப செய்யுங்க. ரிசல்ட்டு தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன். விஷயம் நோவா அந்த தம்பியினுடைய மனைவி எலிசபெத்துக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்காக அப்படி பார்க்கல வருகிறோம்.
திருமணமாக 8 வருஷங்கள் ஆகுதுப்பா. நீர் அற்புதம் செய்தாண்டவர். அன்னாளை நினைவு கூர்ந்தீரே, கர்த்தர் நம்மை நினைத்து அருளினார் என்று சொன்ன வார்த்தையின்படி சாராளை நினைவு கூர்ந்தீங்களே, ரெபேக்காளை நினைவு கூர்ந்தீங்களே, அதே வளர்ந்துள்ள தேவன் ஆண்டவரே பிள்ளைய எலிசபெத்தை உங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அவளுக்கு ஒரு கர்த்தத்தின் கனியை கொடுக்குமாடியா அப்படி பார்த்துல வருகிறோம். கர்த்தத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சோதனம் அது உங்களுக்கு அந்த சகோதரிக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யுங்க. நீங்கள் செய்ய போறீங்க. சாட்சி எழுப்புறது செய்யுப்பா. நோவா வண்டியிலிருந்து அண்டனைக்கு விழுந்து பிள்ளை காயப்பட்டு இருக்கான். இந்த காயத்தை முற்றிலுமாய் மாற்றணும். காயத்தின் தழும்புகளால் உங்களுடைய காயத்தின் தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லி அந்த மகன் சொல்லி சாட்சி சொல்லப்பா. இடத்துல வரும்போது அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் கேட்டோமோ எல்லாவற்றையும் நிறைவேற்றினீங்க. இது தவிர நீங்கள் மனதுக்குள்ள நல்லவரை கேட்காம வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள், சமாதான குறைவுகள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்குகிற தப்ப நீங்கள் வந்திருக்கிற யாவையும் ஆசீர்வதிங்கப்பா. வரக்கூடிய நாளில் சாட்சிகள் எழுதணும். இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெபித்தோம், அற்புதத்தை செய்தால் நாங்கள் என்று சொல்லி சாட்சி சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்ட திருவையை செய்யப்படுங்க. விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகளும் எங்களுடைய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு இத்தனை பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்துட்டாரு, காரியங்களை நடத்திட்டாரு. எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுமா? 3 அலையிலையா அலையிலையா அலையிலையா. நிச்சயமாகவே அவர் நடத்திவிட்டார். அது போல இன்னும் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியில் சொல்ல முடியாமல் இருக்க எத்தனையோ காரியங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விட்டார். வரக்கூடிய நாளில் விடுதலை கொடுத்து எல்லாரும் சாட்சி சொல்ல போகிறாங்க. நம்ம விசுவாசிப்போம். அப்புறம் இந்த மாதத்தில் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க யாராவது இருக்கீங்களா? பிறந்தநாள் திருமண நாள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இருந்தால் எழுதுங்க. ஜெபிப்போம். பரவாயில்ல. சோத்திரப்பா, நன்றி. இந்த மாதத்தில் வர பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதரியும் நம்மளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்துருக்கீங்க. திருமண வாழ்க்கையை ஆசீர்வச்சிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் கூட அந்த வர ராபின் மகளுக்கு பிறந்தநாள் இந்த மாதத்தில் ராபின் தம்பி மகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு திருமண பிறந்தநாளை காண கிருபை செய்வீங்க. பிள்ளைக்கு ஆண்டவரே கத்துக்கு கனியை ஆசீர்வதிச்சு கொடுத்து அந்த மகளை நீங்கள் பெண் மகளை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறீங்களே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, ஒரு செழிப்பை கொடுத்தீங்களே, ஒரு மேன்மையை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆண்டவரை அந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு வேண்டிய எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்க போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பையனோட பேத்தி ஜென்சிக்கும் இந்த மாதத்தில் பிறந்த நாள். அவளுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அவளை 10th போயிருக்கான். அவளுக்கு வந்து ரொம்ப படிப்பில் டல்லாக இருக்கா. ஆண்டவர் அவளை படிப்பில் எல்லா காரியங்களும் முதன்மையாக பேரைகளை ஞானியாக்குகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்டில் வாலிப வயதில் ஆண்டவரை தேடி அதிகமாய் ஆண்டவருக்காக இன்னொரு பிள்ளையாக மாறணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அந்த நாளில் கற்று செய்யக்கூடியா. நன்றி.